கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை மாலை நேரங்களில் நாம் தொடர்ந்து வேதாகமத்தில் உள்ள அநேக மக்கள் குறித்து, அவருடைய வாழ்வின் நிகழ்வுகள் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இதுவரையிலும் நாம் சிந்தித்த அநேக மக்களுடைய அந்த குறிப்புகள் குறித்ததான செய்திகள் யூடியூபில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த வரிசையிலே யோசேப்பு என்கிற மனிதர் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யோசேப்பு ஆதியாகமத்திலே காணப்படுகிற முக்கியமான பாத்திரங்களில் யோசேப்பும் ஒருவர். யோசேப்பு என்னும் ஜீவரட்சகன், யோசேப்பு என்னும் ஜீவரட்சகன் என்னும் தலைப்பில் நாம் இன்றைக்கு யோசேப்பை குறித்ததான ஒரு 10 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். வேகமாக நாம் சிந்தித்து கொண்டு செல்லலாம். யோசேப்பு என்னும் ஜீவரட்சகன். யோசேப்பு யாக்கோபினுடைய 11வது மகனாக பிறந்தவர். யாக்கோபினுடைய பிள்ளைகளின் வரிசையிலே பார்ப்போமேயானால் தீனாளுக்கு அடுத்தபடியாக 12வது குமாரன். ஆனால் ஆண் புத்திரர்களுடைய வரிசையிலே 11வது குமாரராக அவர் காணப்படுகின்றார். அவருடைய தாயின் பெயர் நாம் அறிவோம் ராகேல் என்பது. ராகேல் தன்னுடைய 2வது மகன் பென்யமீனை பெற்றெடுக்கும் சமயத்தில் அவர்கள் மரித்து விடுகிறார்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 18-19 வாக்கியங்கள் அவ்விதமாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 35, 18, 19 வசனங்கள் ராகேலினுடைய மரணம் குறித்து பேசுகிறது. ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சிறு வயதிலேயே தாயை இழந்தவராக யோசேப்பு காணப்படுகின்றார். தன்னுடைய சிறு வயதிலேயே தாயாரை இழந்தவர். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இந்த யோசேப்பு புதிய ஏற்பாட்டில் உலகத்தின் ஜீவ ரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல முன்னடையாளமாக அவர் காணப்படுகிறார். டைப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக அதிகமான நிலையிலே இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன் நிறுத்தத்தக்க ஒரு மனிதராக யோசேப்பை நாம் பழைய ஏற்பாட்டில் காண்கின்றோம். அவரை குறித்ததான வாழ்க்கை குறிப்புகள். முதலாவது குறிப்பு, அவர் தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவர். தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு அவர் மிகவும் பிரியமானவராக விளங்கினார் என்பதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 3-4 வாக்கியங்கள் சொல்கின்றன. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசித்தார் என்பதை நாம் அந்த 4வது வாக்கியத்திலும் காண்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தில் தகப்பனுக்கு மிகவும் பிரியமான நேசகுமாரன் என்று அவர் சொல்லப்படுகின்றார். 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் பாருங்கள். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். அங்கே யாக்கோபுக்கு யோசேப்பு மிக பிரியமான மகனாக விளங்கினார். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவாகி தேவன் கொண்டிருக்கின்ற அந்த நேசம், அதற்கு ஒரு முன்னடையாளமாக அது காணப்படுகிறது. எ டைப், சாயலாக அது விளங்குகிறது. ஆகவே கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு நேசகுமாரனாக இருந்தது போல யோசேப்பு யாக்கோபுக்கு பிரியமுள்ள நேசகுமாரனாக விளங்கினார். ஆகையினால் தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவர். 2. இரண்டாவதாக, தன்னுடைய சகோதரரின் பொறாமைக்குள்ளானவராக காணப்படுகின்றார்.
தன்னுடைய சகோதரர்களுடைய பொறாமைக்கு உட்பட்ட ஒரு மனிதராக அவர் விளங்குகின்றார். அதே 37ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 4வது வசனத்தின் பின்பகுதி, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பகைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 8வது வாக்கியத்திலே அங்கே மறுபடியுமாக அந்த யோசேப்புடைய வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 11வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக பகையின் நிமித்தமாக அல்லது பொறாமை நிமித்தமாக யோசேப்பை அவருடைய சகோதரர் எல்லாம் பகைத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீதும் அவருடைய சொந்த சகோதரர்களான யூத மக்கள், சரீரத்தின்படி அவருடைய சொந்த சகோதரர்கள், அவர்களும் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை சிலுவையிலே அடித்தார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், மார்க்கு 15ஆம் அதிகாரத்திலே 9வது வாக்கியம், மார்க்கு 15:9 நான் வாசிக்கின்றோம். 15:9 பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்தான் என்பதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த சகோதரர்கள் யூதர்கள் அவர் மீது பொறாமை கொண்டார்கள். ஏனென்றால் தன் தகப்பன் என்று சொல்லி பிதாவை சொல்லுகிறார், தானே நேசகுமாரன் என்று சொல்லிக் கொள்கின்றார் என்கிற அந்த பொறாமை. எவ்விதமாக யோசேப்பின் சகோதரர்கள் அவருடைய தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவர் என்று கண்டதினாலே பொறாமை கொண்டார்களோ, அதுபோல கிறிஸ்துவும் பிதாவை தம்முடைய தேவனை தம்முடைய பிதா என்று அழைத்ததினாலே அவர் மீதும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலும் 17வது வாக்கியம் அவ்விதமாகவே சொல்லுகிறது. மத்தேயு 27:17 பாருங்கள். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. அதே வசனம் இங்கே மறுபடியும் சொல்லப்படுகிறது. மார்க்கிலே சொல்லப்பட்டது போலவே மத்தேயுவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமையினாலே அவருடைய சகோதரர்கள் யூதர்கள் கிறிஸ்துவின் பேரிலும் பகைமை கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே 2வது குறிப்பாக சகோதரருடைய பொறாமைக்கு உள்ளானவர். 3வதாக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே 20 வெள்ளி காசுகளுக்கு அவர் விற்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார். 20 வெள்ளி காசுகளுக்கு தன் சகோதரர்களாலே யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டார் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 28வது வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 37:28 நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஒரு அடிமையின் விலை என்பது 30 வெள்ளிக்காசு என்று சொல்வார்கள். ஸோ இவங்க 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டாங்க. அவங்க போய் போத்திபார்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? 30 வெள்ளிக்காசு கண்டிப்பாக விற்றிருப்பார்கள். ஆக ஒரு அடிமையாக இந்த யோசேப்பு விற்கப்பட்டார் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். 36ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்திலே விற்று போட்டார்கள். அடிமைகளைத்தான் அப்படி விற்பார்கள். அடிமைகளைத்தான் ஒருவன்கிட்ட இருந்து இன்னொருவனுக்கு என்று சொல்லி விற்று போட்டு கொண்டிருப்பார்கள் விலைக்கு. ஆகவே யோசேப்பு ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். 39ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தில், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். இதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் 30 வெள்ளிக்காசுகளுக்கு அவர் விற்கப்பட்டார், அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். இந்த செய்தியை பழைய ஏற்பாட்டிலேயே சகரியா 11ஆம் அதிகாரத்தில்
12வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். சகரியா 11ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அடிமையைப் போல அடிமை கிரயமாகவே அவர் விற்கப்பட்டார் அல்லது காட்டி கொடுக்கப்பட்டார். மத்தேயு 26:15 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு 26:15 26:15 நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவர் விற்கப்படுகிறார். அதனுடைய கிரயம் என்பது அடிமையின் கிரயம். அதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் 6-7 வாக்கியங்களிலே பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே அவர் அடிமையாகவே காணப்பட்டார் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆகவே அவர் அடிமையாகவே இந்த பூமியிலே காணப்பட்டார் என்பதை எவ்விதமாய் யோசேப்பு அன்றைக்கு 20 வெள்ளிக்காசுகளுக்கு சகோதரர்களால் விற்கப்பட்டு அதன் பின்பு போத்திபாரிடத்தில் லாபம் வைத்து 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றிருக்கலாம், சொல்லப்படவில்லை, நாம் யூகிக்கின்றோம். அதுபோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அங்கே 30 வெள்ளிக்காசுகளுக்கு அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே மூன்றாவதாக யோசேப்பு 20 வெள்ளிக்காசுகளுக்கு அடிமையாக விற்கப்பட்டவர். நான்காவதாக இந்த யோசேப்பு நல் ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு மனிதனாக அவர் விளங்கினார். ஒரு நல் ஒழுக்கத்திற்கு நல்ல அடையாளமாக வேதாகமத்திலே நாம் காண்பிக்கின்ற ஒரு உத்தமமான மனிதன் என்று சொன்னால் அது யோசேப்பு என்பதாக நாம் பார்க்கலாம். 39ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தில் போத்திபார் என்னுடைய தன்னுடைய எஜமானுடைய மனைவி தன்னை தகாத உறவுக்கு அவள் வலுக்கட்டாயமாக இழுத்த போது அவர் சொல்லுவார், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். ஆக ஒழுக்கத்திலே மிகவும் சிறந்த ஒரு மனிதனாக வேதாகமத்திலே யோசேப்பு காணப்படுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவனும் அவ்விதமாகவே யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அவர் தன்னுடைய ஒழுக்கம் நிறைந்த வாழ்வை உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் எடுத்து காண்பித்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 46வது வாக்கியம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு மிக முக்கியமாக விளங்கின அந்த வாக்கியம் அதுதான், பார்த்து கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 46வது வாக்கியம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? பெரிய சேலஞ்ச், பார்த்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் பாவம் உண்டென்று குற்றம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? எ கிரேட் சேலஞ்ச். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் மீது யாரும் எந்த குற்றத்தையும் சாட்ட முடிவதில்லை. ஆகவே யோசேப்பு அன்றைக்கு எவ்விதமாக ஒரு ஒழுக்கம் நிறைந்த மனிதராக விளங்கினாரோ அதுபோல இயேசு கிறிஸ்து ஒழுக்கம் நிறைந்தவராகவே பூ உலகிலே காணப்பட்டார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வாக்கியம் மீண்டும் சாட்சியம் சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே 15வது வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்ட பொழுது அவர் பாவம் இல்லாதவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 7ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால் அங்கேயும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கின்றார். அதில் பார்க்கிறோம், அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் பார்க்க முடிகிறதில்லை. குற்றமில்லாத ஒருவர் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எவ்விதமாய் பழைய ஏற்பாட்டில்
யோசேப்பு எல்லா விதத்திலும் நல்ல ஒழுக்கம் நிறைந்த மனிதனாய் காணப்பட்டாரோ அதே போன்று இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாய் இருந்த யோசேப்பு அவ்விதமாய் காணப்பட்டார். பொருளாக வந்த நிஜமாக வந்த இயேசு கிறிஸ்து அவ்விதமாகவே தம்மை உலகத்தில் மிகவும் ஒழுக்கம் நிறைந்தவராக தன்னுடைய அருமையான வாலிப பிராயத்தில் அவர் நிறுத்தி கொண்டார். 30 வயது என்பது சரியான வாலிப பிராயம். அந்த வாலிப பிராயத்தில் எல்லா விதமான ஒழுக்கத்திலும் குற்றமற்றவராக ஆண்டவர் விளங்கினார் என்று நாம் அறிகின்றோம். 5வதாக, செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்தவர். செய்யாத குற்றம், யோசேப்பு எவ்விதமான குற்றத்தையும் செய்யவில்லை. ஆனால் தவறாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு செய்யாத குற்றத்திற்கு அவர் தண்டனை அனுபவித்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 9:20 யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். 40வது அதிகாரத்தில் 14-15வது வசனத்தை பார்ப்பீர்களேயானால், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மண்டி, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். பானபாத்திரக்காரனை பார்த்து யோசேப்பு அங்கே சிறைச்சாலையிலே சொல்லுகிறார், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் கவனிக்க வேண்டாம். இந்த காவல் கிடங்கிலே நான் வைத்து தண்டிக்கப்படும் விதத்தில் எந்த விதமான குற்றத்தையும் நான் செய்யவில்லை, எவ்விதமான குற்றமும் நான் செய்யவில்லை. ஆனால் நான் சிறைச்சாலையிலே கிடக்கிறேன். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எந்த விதமான குற்றமும் செய்யாமல் ஒரு குற்றவாளியை போல அவர் தண்டனை அனுபவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே லூக்கா 23:14-15 பார்க்கிறோம். லூக்கா 23:14-15 பாருங்கள். அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. இது பிலாத்துனுடைய ப்ரொக்யூரேட்டர், அந்த பிரதானி, ரோம பிரதானியினுடைய சாட்சியம் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அவனை குற்றவாளி என்று என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் விசாரித்து பார்த்த விதத்திலே இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று பிலாத்து உரைத்தார். அடுத்த வசனத்தில், உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், ஏரோது ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்திற்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. எவ்வளவு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ்! ஆனாலும் குற்றமே செய்யாத அவர் அங்கே தண்டனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் சென்றார். அதைத்தான் யோசேப்பு அங்கே சொன்னார், இந்த இடத்துல நான் வந்து இந்த தண்டனையை அனுபவிக்கும்படி நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆகவே குற்றமே செய்யாத அவர் ஒரு குற்றவாளியை போல தண்டனை அனுபவித்த மனிதன் என்று அவரை குறித்து நாம் பார்க்கின்றோம். 6வதாக, தேவனிடத்திலும் அவருடைய வார்த்தைகளுக்கும் தன்னை ஒப்புவித்த மனிதன். அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான மேடு பள்ளங்கள், அவருடைய வாழ்க்கை முழுவதும் பலவிதமான கஷ்டங்கள், எல்லா சமயத்திலும் தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தையினிடத்திலும் தன்னை முழுவதுமாய் ஒப்படைத்து நின்ற மனிதன். தேவனை சார்ந்து கொண்டிருந்தார், தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார். தேவனை சார்ந்து கொண்டிருந்த மனிதன், தேவன் அவரோடு கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதை சார்ந்திருந்த, எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் என்பதாக நாம் யோசேப்பை பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். 105ஆம் சங்கீதத்திலே, சங்கீதம் 105 17 முதல் 19 வாக்கியங்கள் வரையிலும் நாம் வாசிப்போமேயானால் பாருங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பியிருந்த மனிதர்
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அந்த மனிதனை புடமிட்டு கொண்டே வந்தது. கர்த்தருடைய வசனம் அந்த மனிதனை ஆற்றி தேற்றி கொண்டே வந்தது. பார்த்து கொள்ளுங்கள். முழுவதுமாய் தேவனிடத்தில் அவரை சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு தன்னை முற்றிலும் ஒப்புவித்த மனிதன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவ்விதமாகவே வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். பார்த்து கொள்ளுங்கள். அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி நான் செல்கிறேன். ஸோ முழுவதும் தம்முடைய பிதாவாக்கி தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் ஒப்பு கொடுத்தே தன் வாழ்வை கிறிஸ்துவானவரும் நடத்தி கொண்டே இருந்தார். எவ்விதமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை அவருடைய வார்த்தைகள் புடமிட்டு கொண்டு வந்ததோ, அதுபோல தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது அவருடைய பிதாவின் அந்த வார்த்தைகள் அவரை வழி நடத்தி கொண்டே இருந்தது. பார்த்து கொள்ளுங்கள். மனுஷகுமாரன் தம்மை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படியே அவர் போகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும் அதையே நம்மால் பார்க்க முடிகிறது. மார்க்கு 14:21 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் என்று சொல்லி அங்கேயும் உரைக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 39, 42, 39வது 42வது வசனங்களிலே பார்ப்போமேயானால், தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நின்றவர் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. 42வது வாக்கியத்திலும் அவ்விதமாகவே இவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. யோசேப்பு எவ்விதமாய் தேவனிடத்தில் அவருடைய வார்த்தைக்கு தம்மை ஒப்படைத்து நின்றாரோ, அதுபோல கிறிஸ்துவும் தம்மை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அதற்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தமே தன்னிடத்தில் நிறைவேறட்டும் என்று சொல்லி அவர் சென்றார் என்பதாக நாம் ஆண்டவரை குறித்தும் வாசிக்கின்றோம். 7வதாக, யோசேப்பு தனக்கு தீமை செய்த அனைவருக்கும் அவர் நன்மை செய்கிறார் அல்லது மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். தனக்கு தீமை செய்த தன் சகோதரர்களை மன்னித்தார். எவ்வளோ பெரிய தீமை செய்தார்கள்! குழிக்குள்ளே தூக்கி போட்டு விட்டாங்க. அங்கே கிடந்து அவதிப்பட்டு கொண்டிருந்தார். குழிக்குள்ளே விட்டு கொன்னே போட்டிருப்பாங்க. ஆனால் வியாபாரிகள் வந்த உடனே ஒருவன் சொன்னால், இந்த வியாபாரிகள்கிட்ட விற்று போட்டுருவோம், எங்கேயாவது போய் பிழைக்கட்டும் என்று சொல்லி அவரை தூக்கி அடிமையாக விற்று போட்டார்கள். ஒரு இனம் தெரியாத தேசத்தில் தகப்பனுடைய வீட்டை விட்டு சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு சின்ன வயதிலேயே, இளம் வயதிலேயே ஒரு அடிமையாக, அவருக்கு அப்பொழுது வயது கிட்டத்தட்ட 17 வயது. பார்த்து கொள்ளுங்கள். 17 வயது அந்த இளைஞன் எல்லாவற்றையும் விட்டு அவன் வேறு ஒரு தேசத்திற்கு நாடு கடத்தப்படுகின்றான். அவன் அங்கே போய் அங்கேயும் பலவிதமான கஷ்டங்கள், தவறான செய்தி, தவறாக அவனை குற்றப்படுத்தினார்கள். அதனால் சிறைச்சாலை, அந்த நாட்களில் உள்ள சிறைச்சாலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சிறைச்சாலையிலே அந்த மனிதர் கிடந்தார். இவ்விதமாக அத்தனை தீமை செய்த தன்னுடைய சகோதரர்கள். ஆனால் தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு முன்னாலே வந்தபோது அவர்களுக்கு எவ்விதமான தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் அவர்களுக்கும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதாக பார்க்கின்றோம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 20, 21வது வாக்கியங்களை நாம் பார்ப்போமேயானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். 19ஆம் வசனத்தில் சொல்வார், யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு. ஆகவேதான் தலைப்பு யோசேப்பு என்னும் ஜீவ ரட்சகன் என்று நான் சொன்னேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று உரைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும்
உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினார் என்பதாக யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க செய்த எல்லா குற்றங்களையும், தனக்கு செய்த கொடுமையான தீமைகளை எல்லாம், எத்தனை வருஷங்கள் தகப்பனை விட்டு பிரிந்து, எத்தனை கஷ்டங்கள், அதை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்வதாக அந்த மனிதர் அங்கே காணப்படுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவனும் அப்படித்தான். கிறிஸ்து இயேசுவும் தமக்கு தீமை செய்த அனைத்து மக்களையும் மன்னித்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தார். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தில் அவ்விதமாக நாம் பார்க்கிறோம். லூக்கா 23:34வது வசனத்திலே பாருங்கள். 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார் என்று சொல்லி அவர் தமக்கு தீமை செய்தவர்களுக்காக அவர்களை மன்னித்து ஜெபிக்கிறதே நம்மால் பார்க்க முடிகிறது. யோசேப்புக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களோ அதை விட கொடூரமான கஷ்டங்களை அன்றைக்கு ஆண்டவர் சகித்து கொண்டார். ஒரு இராம் முழுவதும் சொல்கிறாங்க, அந்த ரோமன் லீஜனில் 600 போர் சேவகர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி, அந்த 600 போர் சேவகர்கள் இன்னும் அந்த பிரதான ஆசாரியர் இவங்களுடைய சேவர்களெல்லாம் சேர்ந்து சுமார் 600 பேருக்கு மேல் என்பதாக சொல்லிக் கொள்கின்றார்கள். அத்தனை பேர்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதர் அங்கே நிற்கின்றார். அவனவன் என்னென்ன பண்ணணுமோ அவருடைய சரீரத்தில் விளையாடுகிறான்னு பார்த்து கொள்ளுங்கள். தலையில் கொட்டணுமா, முகத்தில் துப்பணுமா, கன்னத்தில் அரையணுமா, வார் கொண்டு அடிக்கணுமா, அவருடைய சரீரத்தை கிழிக்கணுமா, என்னென்ன செய்ய வேண்டுமோ. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் மக்கள் கால்பந்தை அடித்து உதைத்து எத்தி விளையாடுகிறது போல அன்றைக்கு இராம் முழுவதும் நம்முடைய ஆண்டவருடைய சரீரத்திலே அவர்கள் விளையாண்டார்கள். எத்தனை கொடூரமான கஷ்டங்கள், துன்பங்கள். சிலுவையை சுமந்து சென்று ஆணிகள் அடித்து அடிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணினார். தனக்கு தீமை செய்த தன் சகோதரர்களை மன்னித்த யோசேப்பு, ஆண்டவரும் தனக்கு தீமை செய்த தன் சகோதரர்களாகிய யூத மக்களை அவர் மன்னித்தார். 8வதாக, தேவன் அவர் உடன் இருந்தார், ஆகையினால் எண்ணி பார்க்க முடியாத உயரத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார். யோசேப்போடு தேவன் இருந்தார். அங்கே 39வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிறீர்களானால் 39வது அதிகாரத்திலே 2வது வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 21ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடே இருந்து, 23ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால். ஸோ தேவன் யோசேப்போட கூட இருந்தார். அவர் இருந்ததுனால அந்த வழிகளிலெல்லாம் அவரை நடப்பித்து இறுதியிலே எண்ணி பார்க்க முடியாத உயரத்திற்கு அந்த இளைஞனை ஆண்டவர் உயர்த்தினார். பார்த்து கொள்ளுங்கள். அன்றைக்கு இருந்த எகிப்து தேசம் என்பது அன்றைக்கு இருந்த நிலையிலே ஒரு பெரிய தேசம். பார்த்து கொள்ளுங்கள். அந்த தேசத்தினுடைய பார்வோன் என்கிற ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே பார்வோனுடைய முத்திரை மோதிரம் இவருடைய கரத்திலே போடப்பட்டது. அவர் சொல்றார், பார்வோன், உன்னுடைய ஆணையின்றி எந்த ஒரு மனிதனும் தனது வலது கையோ வலது காலையோ என்ன செய்யக்கூடாது, அசைக்கக்கூடாது என்று சொல்வார். பார்த்து கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்திலே 40 முதல் 44 வரையிலும் உள்ள அந்த வசனங்கள் அப்படித்தான் சொல்கிறது. ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று அங்கே 41வது வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 44 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்று பார்வோன் கட்டளையிட்டான். தேவன் அந்த மனிதனோடு இருந்ததினாலே எண்ணி பார்க்க முடியாத உயரத்திற்கு கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தினார். அதுபோலதான் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். தேவன் அவரோடு கூட இருந்ததினாலே அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அடைந்து கொள்ளும்படியாக தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த பகுதியில் அதை தெளிவாக பார்க்கிறோம். எல்லா நாமத்திற்கும்
மேலான நாமத்தை கர்த்தராகி தேவன் கொடுத்து, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. 9வது வாக்கியம் பிலிப்பியர் 2:9, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர். ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய பின்னாக நாம் காண்கின்ற அனைத்து காரியங்களையும் யோசேப்பினிடத்திலே நாம் அடையாளமாக நிழலாக காண்கிறோம் என்பது. யோசேப்பு எண்ணி பார்க்க முடியாத உயரத்துக்கு உயர்த்தப்பட்டார். அதுபோல கிறிஸ்துவும் தம்மை அடிமை ரூபம் எடுத்து அவர் வந்ததினாலே, தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே, தேவன் அவரோடு கூட இருந்ததினாலே எண்ணி பார்க்க முடியாத உயரத்திற்கு பிதாவாகி தேவன் அவரை உயர்த்தி தம் பக்கத்திலே அமரும்படியாய் செய்து கொண்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட அல்லது தனக்கு நேரிட்ட அந்த மேன்மைகள் எல்லாவற்றிற்கும் தேவனே காரணர் என்று தேவனை மகிமைப்படுத்திய யோசேப்பு தன்னை அல்ல தேவனையே மகிமைப்படுத்தினார். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் பார்வோனிடத்தில். அதனால ஓடி போய் அவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள் பார்வோனுக்கு முன்பதாக நிற்க செய்யும்படியாக. பார்வோனுக்கு முன்பதாக நிற்கின்ற போது பார்வோன் சொல்லுகிறான், நீ சொப்பனத்திற்கெல்லாம் அர்த்தம் சொல்வாயாமே, நான் கேள்விப்பட்டேன், நான் சொப்பனம் கண்டேன், எனக்கு அர்த்தம் சொல்லு. உடனே யோசேப்பு, ஓ எஸ், எனக்கு அந்த ஆற்றலெல்லாம் உண்டு, நீங்கள் அந்த சொப்பனத்தை சொல்லுங்கள், நான் அர்த்தத்தை சொல்வேன் என்றவர் சொல்லவில்லை. தேவனை அவர் மகிமைப்படுத்தினார். ராஜாவுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வது தேவனுக்குரியது, மனிதருக்குரியது அல்ல. ஆகவே தேவனுடைய பலத்தில் கிருபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று தனக்கு கிடைத்த அந்த சமயத்திலும் கர்த்தரையே அவர் மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 32வது வசனம் பார்த்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் 32வது வசனம், 2 வாக்கியங்கள். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ராஜாவே சொல்லுங்க, எனக்கு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தைலாம் சொல்ல முடியும், அந்த ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று தன்னை மேன்மைப்படுத்தவில்லை, தன்னை முதன்மைப்படுத்தவில்லை. பார்வோனை பார்த்து அவர் சொல்லுகிறார், பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, எனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்வதற்கில்லை, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வாராக என்று தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். 32வது வசனத்திலே பாருங்கள், இந்த காரியம் தேவனால் நிச்சயப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது. ஸோ தேவன் 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 தேவன்தான் மறு உத்தரவு அருளி செய்ய வேணாம், தேவன்தான் இதை பார்வோனுக்கு இரட்டிப்பாக அவர் செய்திருக்கிறார். ஏனென்றால் வரப்போகிற காரியத்தினுடைய நிச்சயத்தை தேவன் அறிவிக்கும்படியாக என்று சொல்லி எல்லா நிலையிலும் தேவனையே அவர் முன்னிறுத்தி அவரை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே, யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அங்கே ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே, பூமியில் இருந்தபோது நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் உம்மை மகிமைப்படுத்தி நீர் எனக்கு நியமித்ததான கிரியைகளை நான் செய்தேன். எவ்வளவு தாழ்மையாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் செய்யும் அதிகாரம் படைத்தவர். ஆனாலும் அவர் அப்படி சொல்லவில்லை. பூமியில் நான் இருந்தபோது, அப்பா, உம்மைத்தான் நான் மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு எதை செய்யும்படி சொன்னீரோ அதை நான் செய்தேன் என்று சொல்லி அங்கே தேவனை முதன்மைப்படுத்துகிறதை, பிதாவை முதன்மைப்படுத்துகிறதை ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. 10வதும் கடைசியுமாக மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமானவர், மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமானவர்.
மரண நேரம் வந்தது. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களெல்லாம் அழைத்து, தன்னுடைய மக்களை அழைத்து, நான் இங்கே மரிக்கிறேன், ஆனால் நாள் ஒன்று வரும், அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திப்பார், அன்றைக்கு என் சரீரத்தை இங்கே இருந்து எடுத்து கொண்டு போய் என் பிதாக்களோடு என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இந்த தேசத்திலே இருந்து என்னை என் தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார். இந்த தேசத்தில் நான் மரிக்கின்றேன், ஆனால் இங்கே நான் இருக்கக்கூடாது, என்னை என் பிதாக்களின் தேசத்திற்கு கொண்டு போ என்று சொன்னார். அதை குறித்து நாம் அங்கே பின்பதாக வாசிக்கின்றோம். அவர் ஆணை எடுத்து வைத்து கொண்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 24 முதல் பாருங்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போய்வீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டார். இங்கே அந்த அடிமையின் தேசத்தில் மரிக்கின்றார். ஆனால் அவர் தன்னுடைய சுய தேசத்திற்கு, தன்னுடைய பிதாக்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார். அது கிறிஸ்துனுடைய மரித்தலுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாக விளங்குகிறது. ஆண்டவர் மனுமக்களின் பாவங்களுக்காக இந்த உலகத்தில் மரித்தார். ஆனால் இந்த பூமியிலே அவர் இருக்கவில்லை. அவர் எழுந்து பிதாவுடைய ராஜ்யத்திற்கு, பிதாவுடைய சமூகத்திற்கு அவர் சென்றார். தேவதூதர்கள் அங்கே பெண்களை பார்த்து சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அங்கே மத்தேயு 28:6 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் எழுந்தருளி போகின்றார். எல்லாம் ஒலிவு மலையில் போய் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருந்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து பிரிந்து வந்துதான் ஒரு 120 பேர் அந்த மேலறையில் வந்து கூடுறாங்க. ஸோ அந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் வானத்துக்கு எழுந்தருளி போகின்றார். அப்போது தேவதூதர்கள் தோன்றி, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? இதோ உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எவ்விதமாய் உங்களிடத்திலிருந்து போனாரோ அதே விதமாய் திரும்ப என்ன செய்வார்? வருவார் என்னங்கே சொல்லப்பட்டது. ஸோ கிறிஸ்து மரித்தார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் தம்முடைய பிதாவினிடத்துக்கு சென்றார். யோசேப்பு எகிப்திலே மரித்தார், அவர் அங்கே இல்லை, அவர் தம்முடைய பிதாக்களின் தேசத்திலே அவர் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். இது கிறிஸ்துனுடைய மரித்தலுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் முன்னடையாளமாகவே காணப்படுகிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே நாமும் ஒரு நாள் இந்த பூமியிலே மரிப்போம், மறுரூபமாக்கப்படுவோம், நம்முடைய பிதாவின் இடத்துல நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை. நாமும் இந்த பூமியில் மரிப்போம், இந்த பூமியில் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் என்ன செய்வோம்? சென்று சேர்வோம். நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அந்த வாசஸ்தலத்திலே நீதி மட்டுமே வாசமாயிருக்கும். அந்த வாசஸ்தலத்திலே நாம் ஒரு நாள் போய் சேர்வோம் என்பதையும் நாம் இந்த யோசேப்புடைய வாழ்வை தியானிக்கின்ற போது அதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கிறிஸ்தியனும் இரட்சகர் வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் வெளிப்படுகிற அந்த நாளிலே நாம் மறுரூபம் அடைந்து நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:52 பிலிப்பியர் 3:20 நாம் வாசிக்கின்றோம். ஆக இந்த யோசேப்பு என்னும் ஜீவ இரட்சகன், அவருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியே ஒரு முன்னடையாளமான ஒரு வாழ்க்கை என்பதை பார்க்கிறோம். நம்பர் 1, தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவர். நம்பர் 2, சகோதரரின் பொறாமைக்கு உள்ளானவர். நம்பர் 3, 20 வெள்ளிக்காசுகளுக்கு அடிமையாக விற்கப்பட்டார். நம்பர் 4, சகல ஒழுக்கத்திலும் சிறந்தவர். நம்பர் 5, செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்தவர். நம்பர் 6, தேவனிடத்திலும் அவருடைய வார்த்தைகளுக்கும் தன்னை ஒப்புவித்தவர். நம்பர் 7, தனக்கு தீமை செய்த தன் சகோதரர்களுக்கு மன்னிப்பை அளித்தவர். நம்பர் 8, தேவன் உடன் இருந்தார்,
எண்ணி பார்க்க முடியாத உயரத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார். நம்பர் 9, தன்னை அல்ல தேவனையே மகிமைப்படுத்தினார். நம்பர் 10, மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாகவும் அவர் விளங்கினார்.